ஆலயத்துக்கு போகிறேன், வாரந்தோறும் போகிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் அந்த கடவுளுடைய செயலையும் ஆசீர்வாதத்தையும் என்னால் பார்க்க முடியவில்லைன்னு சொன்னால் இதுதான் என்னென்னா, அந்த ரிலேஷன்ஸ் தேர் இஸ் நோ, அல்லது தேர் இஸ் லேக்கிங் ஆஃப் த ரைட் ரிலேஷன்ஷிப். அங்கே ஏதாவது ஒரு விதத்தில் ஊழியருக்கும் மக்களுக்கும் இடையே இருக்கக்கூடியதான உறவு அங்கே சரியில்லாமல் இருக்கலாம். ஒருவேளை ஊழியர்களை மக்கள் மதிக்காமல் இருக்கலாம், அல்லது மக்களுக்கு ஊழியர் உண்மை இல்லாமல் இருக்கலாம். இது ரெண்டும் அங்கே இருக்கிறதுனால கடவுளுடைய செயலையும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தையும் அங்கே பார்க்க முடியாமல் இருக்கும். ஒரு சிலர் நினைக்கலாம், நான் ஊழியத்துக்காக கொடுக்குறேனே, ஊழியத்துக்காக நான் தாங்குறேனே, நான் ஆலயத்திற்கு தான் வரேனே, எல்லா காரியங்களையும் செஞ்சு ஊழியரை பார்க்க வேண்டியதான விஷயத்தில் நம்ம சரியான முறையில் நம்ம பார்க்காம அவருக்கு கொடுக்க வேண்டியதான மரியாதைகளை மதிப்பை நம்ம கொடுக்காமல் இருந்தோம் அப்படின்னாலும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பார்ப்பதற்கு தடையாக இருக்கக்கூடியதான ஒரு காரியம். அதனால தான் போன முறை சொன்னேன், இந்த விஷயத்தை பேசுறதுன்றது எனக்கு கஷ்டம், ஆனாலும் வேறு வழி இல்லை, நான் சொல்லி தான் ஆகணும். இப்போ 12:13 ஊழியருக்கும் மக்களுக்கும் இடையே ஒரு சபை குடும்பம், அதாவது பெற்றோரும் பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடியதான உறவு முறை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டுமோ அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் நமக்கு காட்டுது. அப்படின்னா சமாதானமாக இருந்தோம், ஒருமனமாக இருந்தோம், ஒற்றுமையாக இருக்கிறோம் அப்படின்னா சபை குடும்பத்திற்குள்ளாக நாம் செய்ய வேண்டியதான காரியங்கள் எது? விசுவாசியும் ஊழியருமாய் சேர்ந்து அல்லது தலைவரும் மக்களுமாக சேர்ந்து சபை குடும்பத்திற்குள்ளே செய்ய வேண்டியதான காரியம் என்ன? நாம் இருவருமாக சேர்ந்து சபை குடும்பத்திற்கு அப்பாற்பட்டு சமுதாயத்தில் நாம் செய்ய வேண்டியதான காரியம் என்ன? அதை 14-15 சொல்லுது. 14வது வசனம், சபைக்குள்ளாக பலவீனரை தாங்குங்க, திடனற்றவர்களை தேற்றுங்க, ஒழுக்கம் இல்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்க. இது சபைக்கு உள்ளாக செய்யப்படக்கூடியதான ஒரு விஷயம். இது குடும்பத்திற்குள்ளாக செய்யப்பட வேண்டியதான ஒரு விஷயம். அங்கே ஒழுக்கம் என்பது 2 விஷயங்களை அங்கே மீன் பண்ணி பேசுகிறார். ஒன்று பாலியலுக்குரியதான ஒழுக்கத்தையும், 2வது கடவுள் வருவார்னு சொல்லிட்டு இல்லை வந்துட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு வேலை வெட்டி இல்லாமல் சும்மா சுற்றிட்டு இருக்கக்கூடியதான மக்களையும் பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்க, அறிவுரை சொல்லுங்கன்றார். அப்போ கண்டிக்க வேண்டியதான விஷயத்தை நாம் கண்டிக்கணும். இப்போ அங்கே பார்க்கக்கூடியதான விஷயம் நான் கேட்டேன், இந்த 3 காரியங்களை கண்டுபிடிச்சிங்களா, ஏதாவது தெரியுமா உங்களுக்குன்னு சொல்லி கேட்டேன். அமைதி. காரணம் என்னன்னா, எது எது எப்படி எப்படி எங்கெங்கே செய்யப்பட வேண்டுமோ அந்தந்த காரியங்கள் அந்தந்த இடங்களில் சரியான முறையில் செய்யப்பட வேண்டும். ஒழுக்கம் இல்லாதவர்களுக்கு புத்தி சொல்லணும், பலவீனரை தாங்கணும், திடனற்றவர்களை நாம் தேற்றணும். இதுதான் அங்கே சொல்ல இருக்கக்கூடியதான ஒரு காரியம். இதை மாற்றி நாம் செஞ்சோம் அப்படின்னா குடும்பத்தில் குழப்பன்ற மாதிரி தான் அங்கே எல்லாமே குழப்பமாக இருக்கும். ஆகவே யார் யார் பலவீனமாக இருக்காங்க, பலவீனமானவர்களை தாங்குங்கள்னு இருக்காங்க, பலவீனமானவர்களை தாங்குங்கள்னு சொல்லியிருக்கு. ஆகவே திருச்சபையில் இருக்கக்கூடியதான மக்கள் பலவீனமானவர்களை நாம் கண்டு கொண்டு, அதில் ரோமரில் ஒரு இடத்துல இருக்கு 14 பாருங்க, ரோமர் 14:1, பலவீனம் உள்ளவர்களை சேர்த்து கொள்ளுங்கள், ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமல் இருங்கள். ஆமாம், ரொம்ப நல்ல வசனம். அதான் நானும் முன்னாடி நான் சொல்லிட்டேன், விசுவாசத்தில் பலவீனமானவர்களை சேர்த்து கொள்ளுங்கன்னு இருக்கு, பலம் உள்ளவர்களை அல்ல. விசுவாசத்தில் அப்போ பலவீனரை தாங்குங்கள்னு சொல்லியிருக்கு. எல்லாருமே நம்மளை போல ஒரே கேட்டகரியாக இருக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு ஹலோ மக்கள் கவனிக்கிறீங்களா? நாம் எல்லாருமே நம்மளை வச்சுட்டு மற்றவங்களை எடை போடாதீங்க, அது ரொம்ப தப்பு. நான் எப்படி இருக்கிறேன் பார்த்தியா, எனக்குள்ளாக இருக்கக்கூடிய விசுவாசம் எப்படி இருக்குது தெரியுமா, நான் எந்த அளவுக்கு கடவுளுடைய ஊழியத்தில் நான் ஈடுபட்டு இருக்கிறேன் பார்த்தியா, நான் எப்படி கடவுளுக்குள்ளாக ஜெபிக்கிறேன் பார்த்தியா, நான் எந்த அளவுக்கு பைபிளை வாசிக்கிறேன். ஒருத்தரை வச்சு ஒருத்தர் இடம் போடாதீங்க. நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருக்கு என்ன சொல்கிறது, ஆப்போசிட்டாக தான் நம்ம இருக்கிறோம். எண்ணங்களில் கருத்துக்களில் நாம் ஒன்றிணைந்து போனாலும் செய்கைகளிலோ வார்த்தைகளிலோ வித்தியாசங்கள் இருக்கும். ஆகவே நம்ம ஒருவருக்கு ஒருவர் நம்ம பலவீனமானவர்கள் தான். இதெல்லாம் செய்யறதுனால நான் ஸ்ட்ராங்குன்னு சொல்லிட முடியாது, இதெல்லாம் செய்யாதனால நீங்கள் வீக்குன்னு நீங்கள் சொல்லிட முடியாது. ஸோ ஆகவே தான் ஒருவருக்கு ஒரு விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களை தாங்குங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு, சேர்த்து கொள்ளுங்கள். அவனுடைய மன ஐயங்களை குற்றமாக தீர்க்காதிருங்கள், கிண்டல் அடிக்காதீங்க, இவெல்லாம் நமக்கு ஒத்து வராதுன்னு தள்ளி வைக்காதீங்க. ஸோ விசுவாசத்தில் பலவீனமான சேர்த்து கொள்ளுங்கள். கலாத்தியர் 6:1 இந்த வசனங்கள்லாம் நமக்கு நல்ல முறையில் மனப்பாடம் செஞ்சு வைக்கக்கூடியது. கலாத்தியர் 6:1, சகோதரரே ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால், ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டவனானால், ஆவிக்குரியவளாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு, ஆவிக்கு உரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணு. குட். இங்கே யாராவது சர்ச்சில் தப்பு செஞ்சுட்டா, நான் தான் ஏற்கனவே நான் சொன்னேன், மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் அண்ட் த பிலீவர்ஸ் எல்லாருமே இந்த காவல் காக்கின்றதான
நாய்களை போல தான் நாம் இருக்கோம், வாட்சிங் டாக்ஸ். அதுதான் யாராவது இப்படி போனால் வந்தால் குறைக்கும், யாராவது வந்தால் போனால் அது இது அந்த மாதிரி நம்ம ஒரு குற்றம் கண்டுபிடிக்க தான் நாம் எந்த தப்பில் மாட்டுவாங்க, எதை செஞ்சால் இவங்க நம்ம குற்றம், அப்படி தான் நம்ம விசுவாசிகள் ஒருவர் கூட ஒருவர் நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஒருத்தர் நம்ம நல்ல எண்ணத்தில் நம்ம பார்ப்பதில்லை, ஒருவர் நம்ம நல்ல எண்ணத்தோடு, தயவு செஞ்சு நான் சொல்கிறது தவறான எண்ணன்றது ஒழுக்கக்கேடான விஷயங்கள் நான் பேசலை. நான் சொல்ல எந்த விஷயத்திலலாம் மாட்டுவான் பாஸ்டர்கிட்ட சொல்லலாம், இல்லாட்டா நம்ம மக்கள்கிட்ட சொல்லலாம். ஸோ இந்த கண்ணோட்டம் இருக்கக்கூடாதுன்றார். ஒரு குற்ற சகோதரரே அப்படின்ட்டு சர்ச்சுக்குள்ளே எழுதுதாங்க காமனாக கிடையாது. ஒரு சபைக்குள்ளே எழுத லெட்டர் ஒருவருக்கொரு சகோதரரே உங்களில் ஒரு குற்றத்தில் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் அந்த வார்த்தை என்னன்னு தெரியுங்களா? அகப்பட்டால் என்னன்னு தெரியுங்களா? மாட்டிக்காத வரையிலும் பிரச்சனை இல்லை, மாட்டிக்கிட்டா இப்போ அதுக்கு தானே காத்திருக்கிறோம். எப்படா மாட்டுவான், எப்படா சிக்குவான், அதுதானே பிரச்சனை. சேம் திங் ஹேப்பன் இன் த லைஃப், ஆல்சோ இன் த ஃபேமிலி லைஃப். எப்போ மாட்டுவோம், எப்போ சிக்குவோம், அதுதானே ஒவ்வொருத்தரும் நம்ம பார்த்துருக்குறோம். ஈவன் தோ இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, ஃபாதர், பேரண்ட்ஸ், சில்ட்ரன்ஸ், ஸோ எல்லாருடைய வாழ்க்கையிலும், அப்பா அம்மா பிள்ளைங்க வாழ்க்கையிலையும் சரி, கணவன் மனைவி உறவுலையும் சரி, இங்கே சபை சார்ந்த உறவுலையும் சரி, எப்படா யார் மாடான் அப்போ சொல் அகப்பட்டால் மாட்டிட்டான். அப்படிப்பட்டவனை ஆவிக்கு உரியவர்களாகிய நீங்கள் நம்மளாம் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலி, செக்யூலர் ஃபேமிலியில் எவ்வளோ வேணாலும் இருக்கலாங்க. இந்த உலக பிரகமான குடும்பம் கடவுளை அறியாதவர்கள், கடவுளை பற்றி தெரியாதவங்க, கடவுளுடைய அன்பு இரக்கம் என்னன்னா தெரியாது. ஆனால் கடவுளுடைய அன்பு இரக்கத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ருசி பார்த்தவங்க. கடவுளுடைய அன்பு நமக்கு இருக்கிறதுனால தான் அவருடைய கிருபையினால் நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். அந்த அன்பை ருசி பார்த்த நாம் இன்னொருத்தரை குறை சொல்ல நாம் நேரம் தேடிட்டு இருக்கிறோம் அப்படின்னா தவறு. ஆகவே தான் செக்யூலர் திங்ஸ், உலக பிரகாரமான காரியங்களை கொண்டு வந்து சபைகளில் இணைக்காதீங்க. இது ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலி. இதனுடைய நடைமுறைகள் முற்றிலும் உலகத்திற்கு அப்பாற்பட்டது, உலகத்திலிருந்து வேறுபட்டது. இது வேற, அது வேற. ஸோ வெளியில் போனால் நான் எப்படி நடக்கிறேன், இங்கே நம்ம எப்படி இருக்கிறோம், அந்த போல. அதனால தான் நம்மளை பார்த்து பைத்தியக்காரன்னுவாங்க. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த உலகத்தை கலக்கிறவர்கள் இருக்குது பார்த்தா, இன்றைக்கி நிறையா வேலைகள்லாம் அந்த வார்த்தை தவறாக தான் அர்த்தம் போய்கிட்டே இருக்குது. உலகத்தை கலக்கிறவங்க அப்படின்னா அவருடைய அர்த்தமே வேறங்க. அங்கே சொல்லப்பட்டது அவருடைய நடக்கை, அவருடைய குணங்கள், அவங்க செஞ்சதான செயல். அவங்க ஒன்றும் பெருசாலாம் என்ன பண்ணல, எதையும் எது பண்ணல. அவங்க நடக்கை முறையில் பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காங்க. அவங்க செய்கிற செயல் மற்றவங்களை இம்பேக்ட் பண்ணுது, மற்றவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அது ஏன்னா ஒருத்தன் அடிப்பானா, இவன் அடித்தா கண்ணத்தை திருப்பி காட்டுறானே. ஒருத்தன் தீமை செஞ்சால் அவனுக்கு தீமை செய்யணும், இவன் தீமை செஞ்சால் அவன் நமக்கு நல்லது செய்ய பார்க்குறானே. ஸோ தட் இஸ் இம்பேக்ட். அதுதான் கலக்கிறதுன்னு அர்த்தம், அவங்கள மாற்றுறதுன்னு அர்த்தம். இங்கே உலகத்தை கலர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க அப்படின்னா மற்ற இடங்களில் அதை வியாக்கியான விளக்கப்படுத்துவது போல கிடையாது. நாமளா சேஞ்ச் பண்ணணும், நம்மளா போனால் அந்த அர்த்தத்தில் உன்னுடைய நடக்கை, நம்முடைய செயல், நம்முடைய வார்த்தை எல்லாமே மாற்றங்களை உண்டு பண்ணுதா. ஸோ அந்த விஷயத்தில் அங்கே சொல்லக்கூடியதான காரியம், யார் யாருக்கு எது பலவீனரை தாங்க சொன்னிச்சுன்னா, சர்ச்சில் பலவீனரை நாம் தாங்கணும். அவன் தான் வீக்குன்னு தெரியுது, அவங்க தான் வீக்குன்னு தெரியுது. ஏன் திரும்ப திரும்ப அவங்களுடைய பலவீனங்களை சுட்டி காட்டி கொண்டே இருக்கிறோம், காயப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம்? நான் சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ திடனற்றவர்களை தேற்றுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. திடனற்றவர்களை தேற்றுவதற்கு பதிலாக, அதாவது என்கரேஜ் பண்ணுறதுக்கு பதிலாக டிஸ்கரேஜ் பண்ணி சர்ச்சை விட்டு துரத்திடுறோம், வாழ்க்கையை விட்டு பிரிச்சிட்றோம், உறவை விட்டு நம்ம தள்ளி வச்சிட்றோம். ஸோ திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், ஒழுக்கமில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள். தான் அந்த வார்த்தையுடைய கடைசி, ஒருவனுக்கும் தீமை செய்ய பாரு. என்னது சாரி, உங்களுக்குள்ளே சாந்தமுள்ள ஆவியோடு கூட இருங்க. அப்படி தானே இருக்குது 14 கடைசி. எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமா இருங்க. ஓகே, நான் முதல்ல சொன்னேன் 12வது வசனம் முடியும் பொழுது மக்களை கொண்டு வந்து இணைக்கிறார், மதித்து அப்படின்றதான 12வது வசனத்தினுடைய முடிவு என்பது 13வது வசனத்தினுடைய தொடக்கம். 13வது வசனத்தில் சொல்லப்பட்ட மக்கள் என்ன செய்யணுன்றதை 12 கடைசியில் சொல்றார். ஸோ இந்த 2 மக்களும் சேர்ந்து எப்படி இருக்குன்றதை 13 கடைசியில் சொல்றார். இப்போ 14வது வசனம், ஆவிக்குரிய மக்கள், திருச்சபை குடும்பத்தில் இணைக்கப்பட்டதான மக்கள், சபை குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடியதை நாம செய்யும் பொழுது 14வது வசனம் சபையை தாண்டி, சபைக்கு அப்பாற்பட்டு, இந்த சபை குடும்பத்திற்கு வெளியே, இந்த உலகத்தில், சமுதாயத்தில் நம்ம செய்ய வேண்டியதான ஒரு காரியம் இருக்குன்னா, நம்மக்கிட்ட காணப்பட வேண்டியதான ஒரு குணம், எல்லாரிடத்தில் நீடிய சாந்தமாய்
இங்கே எல்லாரும் என்பது ரட்சிக்கப்பட்டவங்களும் சரி, விசுவாசிகளும் சரி, விசுவாசியாக இல்லாதவங்களும் சரி, காமன் மக்கள், பொதுவான மக்களை குறித்து பேசக்கூடியதான காரியம். எல்லாரிடத்துலையும். ஏன் எல்லாரிடத்தில் அப்படின்னா, இந்த உலகத்தில் ஒருத்தன் உங்களுக்கு தீமைக்கு தீமை செஞ்சிட்டானா அவனுக்கு தீமைக்கு தீமை செய்யும்படியா பழி வாங்க நோக்கத்தோடு காத்திருக்காதீங்க. அதனால அதான 15வது வசனம், அதான 15வது வசனம் என்ன சொல்லுது? ஒருவனுக்கு ஒருவன் தீமை செய்யாதபடிக்கு ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். ஓகே, உங்களுக்குள்ளும் எப்பொழுதும் 2 விதத்துல சொல்றாரு. உங்களுக்குள்ளும் வித்தின் த சர்ச் ஃபேமிலி, எல்லாருக்குள்ளும் அவுட் ஆஃப் த சர்ச். ஸோ எங்கே இருந்தாலும் எல்லாருக்கும் நன்மை செய்ய நீங்கள் பாருங்க. ஸோ இந்த 4 விஷயங்கள் மிக முக்கியமான காரியங்களை குறித்து பேசின பவுல் தெசலோனிக்க சபைக்கு சொன்னவர் இன்னொரு காரியத்தை சொல்றார். முன்னரே இவ்வளோ போயிடுச்சு, வேறு வழி இல்லை. ஏன்னா இந்த காரியத்தை சுருக்கமாக பார்த்துடலாம். 3 வசனங்கள் 15, 16, 17, 17, 18 இந்த 3 விஷயங்கள் நம்ம பார்க்க இருக்கலாம். எழுந்து இருக்கலாமா 3 வசனங்களை வாசிப்பதற்காக? 16, 17, 18 இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடியதான காரியம். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிரு. ஓகே, ஆரோக்கியமான திருச்சபையினுடைய இருதயம். இதை எப்படி நம்ம சொல்லலாம்? 1 தெசலோனிக்கர் 1வது அதிகாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது ஒரு தலைப்பை கொடுத்து நாம் பார்த்தோம். என்ன தலைப்பை கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஆவிக்குரிய திருச்சபையினுடைய குணாதிசைகள். வாட் ஆர் த கேரக்டர்ஸ்? த கேரக்டர்ஸ் ஆஃப் த ஹெல்த்தி சர்ச் மெம்பர் ஆர் த ஹெல்த்தி சர்ச். இப்போ நம்ம 1வது அதிகாரம் முழுவதும் நம்ம குணங்களை குறித்து நாம் பார்த்தோம். கடைசி அதிகாரம் அந்த மக்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கும். ஒரு ஆரோக்கியமான திருச்சபையில் இருக்கக்கூடியதான மக்களுடைய குணங்கள் மாத்திரமல்ல, அந்த மக்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை தான் ஒரு சில விஷயங்கள் அதில் சொல்லப்பட்டு கொண்டே வருது. அதில் இந்த 3 வசனங்களை மாத்திரம் நான் எடுத்திருக்கிறேன். ஏன்னா இது 22 வரையிலும் நம்ம பார்க்கணும். இது ஒரு கான்டெக்ஸ்டாக நான் எடுத்தேன் அப்படின்னா 16வது வசனத்திலிருந்து 22வது வசனங்கள் ஒரு கோர்வையாக நம்ம பார்க்கணும். ஆனால் முதல் 3 வசனங்கள் நம்ம பார்த்தது ஒரு சில காரியத்தை பேசுது, மீதி இருக்கக்கூடியதான காரியங்கள் வேறு ஒரு காரியத்தை பேசுது. ஆகவே முதல் 3 வசனங்கள் நமக்கு கட்டளை வாக்கியமாக கொடுக்கப்பட்டதான காரியம். இது சொல்ல போனால் ப்ரெசன்ட் டென்ஸில் இம்பரேட்டிவ் மூடில் இருக்கக்கூடியதான காரியம். அதாவது அதனுடைய சொல்லப்பட்டதான வார்த்தைகள் அனைத்துமே நிகழ்காலத்தில் தொடர்ச்சியாக நாம் செய்ய வேண்டும், அல்லது நிகழ்காலத்தில் நீங்கள் தொடர்ந்து இந்த காரியங்களை செய்யுங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேக்கு சொல்லப்பட்டது. அது இன்றளவு நமக்கு தொடர்ந்து நாம் செய்ததான காரியத்தில் அந்த இலக்கணத்தில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதை நாம் எடுத்து பார்ப்பதற்காக நம்ம சொல்லப்பட்டிருக்கோம். 1 16, 17, 18. 16 எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். 17 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். 18 எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ஸோ 3 காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனத்தினுடைய அழகு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, செய்யப்பட வேண்டியதான விஷயம் பின்னாடி இருக்குது. எல்லாருமே செய்கிற விஷயத்தை தான் முன்னாடி பேசுவாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எதை செய்யணுமோ அந்த விஷயம் பின்னாடி இருக்குது. சந்தோஷமாக இருக்கணும், ஜெபம் பண்ணணும், நன்றி சொல்லணும், இது எல்லாமே பின்னாடி இருக்குது. ஆனால் எப்பொழுது நாம் செய்யணும், எப்படி செய்யணுன்ற விஷயங்கள் மாத்திரம் முன்னாடி கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் இதில் இருக்கக்கூடியதான ஒரு அழகு. பொதுவாக சந்தோஷமாக இருங்கன்னு அவர் சொல்லிட்டு போயிடலாம், ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம், அல்லது நன்றி அறிதல் உள்ள இருங்க, நன்றி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அங்கே காரியங்கள் இல்லை. காரியங்களுக்கு முன்பாக காலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கதை நாம் கவனம் கொடுத்து நாம் பார்க்கணும். அப்போ பவுல் சொல்லக்கூடியதான விஷயம் என்னன்னா, கடவுளை நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்காம கடவுளுடைய மனது எப்படிப்பட்டது, அவருடைய இருதயம் எப்படிப்பட்டது என்பதை அறிந்து அவருடைய இருதயத்தை போல நாமும் மற்றிடத்தில் நம்முடைய இருதயத்தை நம்முடைய இருதயத்தை நினைத்து அவரை போல செயல்பட வேண்டும். இப்படி சொல்லணும், ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, கடவுளுடைய மனது எப்படிப்பட்டதாக இருக்கோ அந்த மனதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவருடைய மனதை போல நம்மளும் இருக்கணும்னு சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார்.
அவருடைய மனதை நம்முடைய இருதயமாய் நாம் மக்களுக்கு வெளிப்படுத்தி காட்டணும்னு நினைக்கிறார். அப்படி காட்டு நம்ம எதிர்பார்க்கக்கூடியதான அந்த எதிர்பார்ப்புக்கு உண்டானதான வசனங்கள் தான் இந்த 3 வசனங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, எல்லாவற்றிலேயும் நன்றி சொல்லுங்க. இது 3 முடியுமா அப்படின்றதான சந்தேகங்கள் நமக்குள்ளாக இருந்ததுன்னா இது 3 கட்டாயம் முடியும், சரியான முறையில் நாம் புரிந்து கொண்டோம் அப்படின்னா. என்னென்னா முன்ன சொன்னது போல் சந்தோஷமாக இருங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை. ஏன்னா சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரத்தில் நீ சந்தோஷமாக இரு, அழுகக்கூடியதான நேரத்தில் நீ அழு, துக்கப்பட வேண்டியதால் துக்கப்படு, இப்படி எல்லாத்தையும் பிரித்து பேசுறது ஆயிரும். ஆனால் அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டு இருக்குது, எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். அப்போ எதை சொல்ல வரார் அல்லது எதை புரிய வைக்க தெசலோனிக்க மக்களுக்கு அவர் பிரயாசப்படுகிறார், முயற்சி செய்கிறார் அப்படின்னா சூழ்நிலைகள் சரியில்லை. ஏன்னா தெசலோனிக்க புத்தகத்துடைய பின்னணியை பார்க்கும்போது நாம் பார்த்தோம், புதியதாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டதான மக்கள், தெசலோனிக்க மக்கள் பல்வேறு பின்னணியிலிருந்து வந்தவங்க, பல்வேறு கலாச்சாரத்திலிருந்து வந்தவங்க. அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால சமுதாயத்திலையும் புறக்கணிக்கப்பட்டாங்க, சொந்த குடும்பத்திலையும் புறக்கணிக்கப்பட்டாங்க, வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்தது, அன்றாட பிழைப்புக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை போராட்டங்கள் கஷ்டங்களோட கூட போயிட்டு இருந்ததுனால அந்த மக்களை பார்த்து சொல்கிறாரு, சந்தோஷன்றது சூழ்நிலையை பார்த்து வரதில்லைப்பா, சந்தோஷம் அப்படின்றது உங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடியதான காலங்களையும் நேரங்களையும் பார்த்து வரது கிடையாது, இந்த சந்தோஷன்றது அது வேற. நீங்க ஒருவேளை பொருட்களினாலோ வேலையினாலோ மனிதர்களினாலோ சூழ்நிலைகளினாலோ நமக்கு கிடைக்கக்கூடியதான சந்தோஷத்தை எதிர்பார்த்து ஒருவேளை அது எனக்கு கிடைக்கல அப்படின்னா உங்க விசுவாசம் தடுமாறுது அல்லது கடவுள் மீது வைக்கக்கூடியதான நம்பிக்கை தடுமாறுதுன்னா அதை பற்றி நான் பேச வரல. நான் சொல்லக்கூடியதான சந்தோஷன்றது வேற. இந்த சந்தோஷம் ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட அல்லது ஒவ்வொரு இயேசுவை ஏற்றுக்கொண்ட மக்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடியது. அதை நீங்கள் யோசித்து பாருங்க, அது எப்போது உங்களோட கூட இருக்கு, அதை எதையும் விட்டுறாதீங்கன்னு சொல்றார். நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? ஒருவேளை சந்தோஷன்றது நமக்கு வேணுங்கிறது கிடைக்கும் பொழுதோ அல்லது நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் பொழுதும் நாம் இருக்கக்கூடியதில்ல, நம்ம சூழ்நிலைகள் மோசமானதாக இருந்தாலும், நம்முடைய நேரங்கள் அது மோசமானதாக இருந்தாலும், அல்லது நம்முடைய வாழ்க்கை பிரச்சனைகள் போராட்டங்களுக்குள்ளாக இருந்தாலும் ஆண்டவர் கொடுக்கிற அல்லது கிறிஸ்துவுக்குடைய இருக்கக்கூடியதான சந்தோஷம் அது வேற. அது எப்போதும் நம்மோடு கூட இருக்கக்கூடியது. தயவுசெய்து அதை யோசித்து பார்த்து அதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்கள் மற்றவர்களை போல இருக்காதீங்க அப்படின்றத அவர் சொல்ல வரார். ஒருவேளை கிறிஸ்துவர்களாகிய நாம் இன்றைக்கு காலகட்டங்களில் நாம் சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்றத பலவிதமான நேரங்களில் அல்லது பலவிதமான சூழ்நிலைகளில் நாம் காட்ட தவறி இருக்கிறோம். குறிப்பாக இந்த கிறிஸ்துவ சந்தோஷத்தை நம்ம துன்பகரமான துக்ககரமான அல்லது வேதனையான பிரச்சனையான சமயத்தில் நாம் அதை காட்டுவதும் இல்லை, அதை நாம் அனுபவிப்பதும் அல்ல. அது சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? அது எப்போதும் அப்படின்றதான வார்த்தை வாழ்க்கையினுடைய எல்லா சூழ்நிலைகளிலையும் நாம் கற்றுக்கொள்ள அல்லது வாழ்க்கையுடைய எல்லா விதமான சூழ்நிலையும் நாம் அனுபவிப்பதற்காக கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறது. அது உலக பிரகாரமாய் நமக்கு கொடுக்கப்பட்டதான சந்தோஷம் கிடையாது, அது கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்டதான சந்தோஷம். பிலிப்பியர் புத்தகத்தினுடைய மிக முக்கியமான கருப்பொருளான வார்த்தையே சந்தோஷம்தான். அது கடவுளுக்குள்ளாக சந்தோஷமாக இருக்கக்கூடியதான விஷயம் தான். 2 இடங்களில் நாம் பார்க்கலாம். ஒன்று பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4வது வசனம், சண்டே கிளாஸ் வார்த்தை, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நெகேமியா 8:10 வாசிக்க நேராச்சும் எடுக்கலான்னு சொல்கிறேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். அப்போ இந்த கிறிஸ்துவ சந்தோஷம் அல்லது பவுல் சொல்லக்கூடியதான எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லக்கூடியதான காரியம், கடவுள் நாம் ரட்சிக்கப்படுகிறதான பொழுது அவர் அருளின அந்த சந்தோஷம் எல்லா சூழ்நிலையும் நம்மை அனுபவிப்பதற்காக அதை அவர் கொடுத்திருக்கிறார். அந்த சந்தோஷத்தை நாம் அனுபவிக்கிறோமா அப்படின்றத நாம் பார்க்கணும்.
கடவுளுடைய பிள்ளையாய் நாம் இருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய இருதயமானது இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான மனிதர்களைப் போல அவர்களுக்கு சந்தோஷமான தருணங்களில் சந்தோஷமாயும் கடினமான தருணங்களெல்லாம் வருத்தமாயும் துக்கமாயும் இருப்பது போல நாம் இருக்கிறோம் அப்படின்னா கடவுளுடைய பிள்ளைகளாகிய நமக்கும் அவர்களுக்கும் எந்த ஒரு வித்தியாசம் கிடையவே கிடையாது. அதனால தான் நான் போன வாரம் கூட எடுக்கும்போது நான் சொன்னேன், 1 Corinthians 10:13 உங்களுக்கு நான் காட்டினேன். சோதனையோடு கூட தப்பித்து கொள்ளக்கூடியதான வழியை தான் அவர் என்ன பண்ணுறார், நமக்கு ஏற்படுத்துகிறார். நம்மளாம் சோதனை எடுத்து போட ஜெபிச்சுட்டு இந்த சோதனை நீங்கினா, இந்த கஷ்டம் நீங்கினா நான் சந்தோஷமாக இருப்பேன்னு சொன்னால் நம்ம கடவுளையும் கடவுளுடைய வார்த்தையும் அறியாதவர்களே நாம் இருக்கிறோம். ஒரு கிறிஸ்துவனுடைய சந்தோஷம்ன்றது அது புயலின் மத்தியில் இருக்கும், போராட்டங்களின் மத்தியில் இருக்கும், துன்பத்தின் மத்தியில் இருக்கும், பாடுகளின் மத்தியிலேயே இருக்கும். அதுதான் கிறிஸ்துவனுடைய சந்தோஷம். இன்னும் சொல்ல போனால் இந்த எண்ணம் பாடுகளில் நாம் சந்தோஷப்பட வேண்டியது அல்லது துக்கமான நேரத்தில் கூட கடவுள் அல்லதான் அந்த சந்தோஷத்தை நாம் அனுபவிப்பது என்பது கிறிஸ்துவை போல மாறுவதற்கு நமக்கு உதவி செய்யக்கூடியதான ஒரு காரியமாக இருக்குது. கிறிஸ்துவின் மனநிலையை நமக்குள்ளாக கொண்டு வரக்கூடியதான காரியமாக இருக்குது. எபிரேயர் 12:2 அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையிலே சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசுத்தில் வீற்றிருக்கிறார். ஓகே, அவர் சொல்றார் தனக்கு முன்னாடி அவமானம் இருக்கு, தனக்கு முன்னாடி பாடுகள் இருந்தாலும் அவர் அதற்கு பின்பாக இருக்கக்கூடியதான ஒரு சந்தோஷத்தை அவர் எப்பொழுதும் தன்னுடைய மனதில் வைத்திருந்தார். இயேசுவானவர் தான் அனுபவித்ததான பாடுகளுக்காக கஷ்டங்களுக்காக அவர் ஒருபோதும் வருத்தப்பட்டதே கிடையாது. அப்போ கிறிஸ்துவனுடைய மனநிலையில் இருக்கக்கூடியதான கிறிஸ்தவன் அவனுடைய சந்தோஷம் என்பது அல்லது அவளுடைய சந்தோஷம் என்பது நேரங்களை பார்த்தோ சூழ்நிலைகளை பார்த்தோ இருக்காது. எப்பொழுதும் எல்லாவற்றிலேயும் அவன் சந்தோஷத்தை பார்க்கிறவனா இருப்பான். அப்படின்னா தவறுதலாக புரிஞ்சு கொள்ளாதீங்க. எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்குன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சர்ச்சில் ஒரு தம்பி முன்னாடி இருந்தார். அவர் எப்போ பார்த்தாலும் வந்து அண்ணா அப்படின்னு அவனு சிரிச்சிட்டு போவார். யாரை பார்த்தாலும் அண்ணா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருப்பான். என்னடா ஆச்சு உனக்கு, நல்லா தானே இருக்கிற, என்னடா ஆச்சு அப்படின்னா பவுல் சொல்லி இருக்கிறார் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கனால நான் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லி சிரிச்சிட்டு போயிட்டு இருப்பான். அப்படி விளையாட்டுத்தனமான காரியம் அல்ல. அப்படி அதை நம்மளை பார்த்தா உலகம் வேறு மாதிரி சொல்லும். இங்கே சொல்லப்பட வேண்டியது பாடுகள் போராட்டங்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் கடவுள் அருளிதான ஒரு மகிழ்ச்சியை கடவுள் உங்களுக்கு கொடுக்கற சந்தோஷத்தை யாராலும் எடுத்து போடவும் முடியாது, யாராலும் கொடுக்கவும் முடியாது. அந்த சந்தோஷத்தை நாம் அனுபவிக்கிறோமா? அது நல்ல ஒரு கிறிஸ்தவனுடைய இருதயம். அந்த இருதயத்தில் எப்பொழுதுமே கடவுள் அருளிதான மகிழ்ச்சி தான் இருக்குமே தவிர துக்கம் துயரம் துன்பத்திற்கு இடம் கிடையவே கிடையாது. ஒருவேளை மனிதர்களை நாம் சில வேளைகளில் நம்ம தடுமாறலாம், அப்படிப்பட்டதான காரியத்திற்குள்ளாக நாம் போயிட்டு வரலாம். ஆனால் கடவுளுடைய சந்தோஷம் அந்த துக்கத்தை மாற்றும், அந்த வருத்தத்தை மாற்றும், அந்த வேதனையை மாற்றும். விடடா கடவுள் இருக்கிறார், என்ன ஆயிரும் பார்த்துக்கலாம். கடவுளை மீறி நம்ம வாழ்க்கையில் எதுவும் நடக்கவே நடக்காது. ஒருவேளை இந்த சூழ்நிலை கடவுள் எதற்காக என்னை இதற்குள்ளாக இந்த பாடுகளுக்குள்ளாக அனுமதித்திருக்கிறாரோ அதை நான் சரியான முறையில் புரிந்து கொண்டு நடப்பேன்னு சொல்லிட்டு நம்மளே திருப்திப்படுத்தி கொண்டு சந்தோஷத்திற்குள்ளாக நாம் முயற்சி செய்வோம். அது சந்தோஷமாக இருக்க நம்ம பார்ப்போம். ஒருவேளை கஷ்டத்தில் இருக்கிறோம் அல்லது கடினமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம், எப்படிங்க என்னால் சந்தோஷமாக இருக்க முடியும் அல்லது எப்படி அந்த சந்தோஷத்தை நான் உணர முடியும் அப்படின்னா கடவுளை பற்றியதான பார்வையின் கோணத்தை சற்று நாம் மாற்றினோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எண்ணமும் மாறிடும், நம்முடைய என்ன சொல்கிறது புத்தியும் மாறிடும். கடவுளுடைய வேதம் காட்டக்கூடியதான சந்தோஷத்தை நம்மளால் அனுபவிக்க முடியும். ஏன்னா நம்ம பார்வை எப்பொழுதுமே கொஞ்சம் தவறுதலாக தான் இருக்குது. நம்முடைய பார்வையின் கோணங்கள் எப்பொழுதுமே ரொம்ப கொஞ்சம் சற்று குறைவுள்ளதாக தான் இருக்குது. இந்த குறையை சொல்லலை, எண்ணங்களில் குறை. ஆக்சுவலாக பவர் பாயிண்டில் இருந்தால் ஒரு சில பிக்சர்ஸ் எல்லாம் நான் போட்டு காட்டலான்னு இருந்தேன். ஏற்கனவே சொல்லப்பட்டதான ஒரு உதாரணம் தான். ஒரு அரை பாட்டில் தண்ணியை நம்ம முன்னாடி கொண்டு வந்து வச்சோம் அப்படின்னா முக்கால்வாசி பேருடைய எண்ணம் என்னவா போகும், ஏன்டா இந்த பாட்டிலில் தண்ணி கம்மியாக இருக்குது. இந்த பாட்டிலை பார்க்கும்போது உங்களுக்கு எந்த எண்ணம் வருது அப்படின்னு கேட்டால் பாட்டிலில் தண்ணி கம்மியாக இருக்குன்றதான எண்ணம் தான் நமக்கு முதலாவது வரும். ஆனால் ஒரு சிலருடைய எண்ணங்கள் தான் நிறைவானதை பார்க்க, ஓகே இவ்வளோ பெரிய பாட்டிலில் இந்த அளவு இருக்காது, தண்ணி இருக்கு, கொஞ்சமாவது தண்ணி இருக்கு. ஸோ எண்ணங்கள், அப்படி எண்ணங்களை மாற்றக்கூடியதான ஒரு காரியம். ஒரு மலைப்பாதை, அந்த மலைப்பாதையில் கூட்டமாக மான்கள் வந்து ரோட்டில் நின்றுட்டு இருக்கு. போக வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், இல்லாட்டினா
நான் வந்துட்டு இருக்கிறேன், வர்றது கூட தெரியாமல் என்ன பண்ணுச்சு, இந்த விலங்கு இந்த மானும் அரை குறுக்க வந்து என்ன தொந்தரவு செஞ்சிச்சு. நான் தொடர்ந்து பிரயாணம் பண்ணக்கூடாதபடிக்கு அது என்ன டிஸ்டர்ப் பண்ணிருச்சுன்னு சொல்லி நம்ம நினைப்போம். அதுதான் நம்ம நினைப்போம் காமனாக. ஆனால் உண்மை என்னன்னா, தொந்தரவு செய்கிறது மிருகங்கள் அல்ல, மனிதர்களாகிய நாம தான். காடு அதனுடைய இடம், அதனுடைய இடத்துல ரோடு போட்டு அது போகிற வழியில் இப்போ நாம் போய்கிட்டு அது தப்பாக வந்துருச்சு, நம்ம அதை குறை சொல்லிட்டு இருக்கிறோம். பார்வையின் கோணம் அது பிக்சரைஸாக நான் போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு நல்லா புரியும். அதனால் உங்களை சிந்திக்க வைக்கிறேன். எப்படி சிந்திக்க வைக்கிறேன்னா, ஒரு மலைப்பாதையில் நம்ம போயிட்டு இருக்கிறோம், கூட்டமாக மான்கள் வந்து வழியில் நின்றுது. பொதுவாக அந்த பிக்சரை பார்த்தா என்னென்னப்பா, அட ஏன்டா இதெல்லாம் இங்கே வந்து நிற்குது, வண்டியில் அடிபட்டுச்சுன்னா செத்துரு, ஏன் தான் இதுக்குள்ளே வந்துச்சோ, ஏன் இந்த ரோட்டில் வந்துச்சோன்னு சொல்லி கேட்போம். ஆக்சுவலாக மான் அந்த ரோட்டில் வரல, நாம் தான் அது போகிற பாதையில் போய் நாம் தப்பு பண்ணிட்டு இருக்கிறோம். எங்கே போயிட்டு இருக்கிறோம், நாம் மலையில் நாம் போயிட்டு இருக்கிறோம். நான் சொல்ல வருது புரியுதா? அப்படி தான் நம்ம கடவுளை பார்க்கிற பார்வையில் நிறைய தவறுகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். காரணம், கடவுளை பற்றியதான சரியான புரிந்து கொள்வதை நிறைய பேர் காட்டுறதும் இல்லை. இந்த பைபிளை படிக்கும் பொழுது நம்ம புரிஞ்சுக்கிறதும் கிடையாது. பொதுவாக ஒரு வாழ்க்கையில் நமக்கு கஷ்டம் வந்துன்னு வச்சுக்குவாங்களேன், பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்குவாங்களேன், ஒருவேளை இங்கே நம்ம கற்றுக் கொடுக்கறதுனால, ஒருவேளை தெரிஞ்சுக்கிட்டதுனால ஒரு எண்ணங்கள் மாறி இருக்கலாம். அல்லது நார்மலாக மற்ற சோஷியலாக அல்லது மற்ற மக்கள் இருக்கக்கூடியதான ஒரு சிலர் இல்லை, நம்மளை போல இல்லாமல் கற்றுக் கொடுக்கக்கூடியதான திருச்சபையை இல்லாமல் மற்ற மக்களை போய் கேட்டு பாருங்களேன். கஷ்டம் வந்து அவங்களுடைய எண்ணங்களை, நானுக்கு சொல்ல மாதிரி என்ன பிரயோஜனம், அவங்க வாழ்க்கையில் என்ன கஷ்டம் இருக்கும் அதே தான் என்னுடைய வாழ்க்கையிலும் இருக்குது. ஏன் தான் கடவுள் என் வாழ்க்கையில் இந்த கஷ்டத்தை கொடுக்குறாரோ அப்படின்னு சொல்லி கடவுள் மேலே தான் நம்ம குறை சொல்லுவோம். அதுதானே? ஏன் இப்போவும் கூட நம்மளை அறியாமல் நம்ம எடுத்தோன்னு முதல்ல அங்கே தான் போயிடுவோம். ஒரு கஷ்டம்னு வந்துட்டா, ஒரு பிரச்சனை வந்துட்டா, ஏன் தான் இந்த கடவுள் இந்த வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு கொடுக்குறாரோ அப்படின்னு சொல்லி கடவுள் மேலே தான் நாம் குறை சொல்லுவோம். அந்த எப்பொழுதும் சந்தோஷமாக எங்களை கண்டுபிடிப்பதற்கு உண்டான ஒரு வழியை நான் சொன்னேன். கடவுளை நம்ம சரியான முறையில் பார்ப்பது. எப்படி பார்ப்பதுன்னா, கடவுள் அன்பானவருங்க, அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் கிருபையுள்ள தேவன். தங்களுடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் எதையும் தீமையோ கெடுதலையோ நினைக்காத தேவன். இன்னும் சொல்ல போனால், உங்களுக்காக எனக்காக ஒருத்தருடைய உயிரையே கொடுத்த ஆண்டவர். அப்படிப்பட்டதான இரக்கமுள்ள ஒரு ஆண்டவர், கிருபையுள்ள ஆண்டவர், அன்புள்ளதான ஆண்டவர் இந்த பாடுகளை என்னுடைய வாழ்க்கையில் வரணும்னு சொல்லி அனுமதித்திருக்கிறார்னு சொன்னால், நிச்சயமாக ஏதாவது ஒரு நல்ல திட்டம், நல்ல நோக்கம் அதற்கு இருக்குது. அதுக்கு பின்னாடி நல்லவங்க, கடவுளை புரிந்தவங்க நிச்சயமாக இந்த கஷ்டங்களாக வரும் பொழுது அந்த அன்புள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், கிருபையுள்ள தேவன், தாயினும் மேலாய் என்னை நேசிக்கிறவர், எனக்காக உயிரை கொடுத்த ஆண்டவர் என் வாழ்க்கையில் இந்த கஷ்டத்தை அனுமதிச்சிருக்கிறார் அப்படின்னா, நிச்சயமாக ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை அல்லது நல்ல ஒரு பாடத்தை எனக்கு கற்றுக் கொடுப்பதற்காக என்ன பண்ணுறார், இதை அனுமதித்திருக்கிறார்ட்டு பொறுமையோடு கூட அவருடைய அன்பை இரக்கத்தை எண்ணி அவர் இதை சரி செய்வார், அவர் இதை பார்த்துப்பார். அவருடைய நோக்கம், அவருடைய விருப்பம், அவருடைய திட்டம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறதான சந்தோஷம் என் வாழ்க்கையில் இருக்கும். புரியுதா புரியலையா நான் சொல்கிறது? இன்னும் அந்த அளவுக்குலாம் நான் போகலைன்னா தயவு செஞ்சு கடவுளை அப்படி பாருங்கள். அதுதான் உண்மை, அதுதான் கடவுளுடைய நேச்சர். இரக்கமுள்ள கடவுள், அன்புள்ள கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்டத்தை அனுமதிக்கிறார்னா, ஏதாவது ஒரு திட்டம், ஏதாவது ஒரு நோக்கத்தை நம்ம வாழ்க்கையில் செய்ய அவர் பார்க்குறாரு, ஏதாவது ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க பார்க்குறாரு. அவர் சொல்லுவதை நாம் கேட்பதற்கும் அவருடைய நோக்கம் என் வாழ்க்கையில் நிறைவேறுதுன்றதுக்கு சந்தோஷப்படுறதை விட்டுட்டு அவரை போய் நம்ம குறை சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, இன்னும் நான் கடவுளையே பார்க்கல, இன்னும் கடவுள் யாருன்றது எனக்குன்னு சரியானபடி என்ன பண்ணல, புரிஞ்சு கொள்ளவே இல்லை. நான் இன்னும் இந்த உலக மக்களை போல, ஒருவேளை நான் வேறு ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு நான் ஆண்டவரை நான் பார்த்துட்டு இருக்கிறேன்னு சொல்லி அர்த்தம். ஆனால் இந்த மைண்ட் செட்டு வரத்துக்கு நாம் படக்கூடியதான பாடு இருக்குது பார்த்தியா, அதை பொறுமையாக சகிக்கணும். இந்த எண்ணம் நமக்குள்ளாக வருவதற்கு கடவுள் மேலே வைக்கக்கூடிய நம்பிக்கை, நம்ம வளர்த்து கொள்ளக்கூடியதான காரியங்கள் இருக்குது பார்த்தியா, பொறுமையோடு இருக்கணும். மேக்சிமம் அதுக்காகவே கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் இந்த பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்கூட அனுமதிக்கலாம். எந்த ஒரு சூழ்நிலையும் நான் உனக்கு வைத்திருக்கக்கூடியதான அந்த சமாதானத்தை, சந்தோஷத்தை நீ இழந்து போகக்கூடாதுன்னா நான் கற்றுக் கொடுக்குற பாடத்தை கற்றுக்கோ, பொறுமையாயிரு. அப்போ எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்பது சூழ்நிலையை பார்த்து வராதுங்க. கடவுள் எப்போது என்னோட இருக்கிறாருன்னா அந்த சந்தோஷம் எப்போதும் என்னோடு கூட இருக்குது. அந்த சந்தோஷத்தை நாம் தொலைத்து விட்டு அல்லது மறந்து விட்டு நாம் இருக்கிறோன்னு சொல்லி அர்த்தம். அதுதான் எப்பொழுதும். அடுத்து சொல்கிறார், இடைவிடாமல். ஓகே, இந்த வார்த்தைகள், இந்த 3 வசனங்களும் ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டட். இந்த 3ஐயும் நம்ம பிரிக்க முடியாது.
பிரித்தோம் அப்படின்னா அர்த்தம் கண்டுபிடிக்க முடியாது. இதை பிரித்ததுனால தான் ஒவ்வொரு இடத்துலையும் தவறுதலான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டு கொண்டே வருது. இந்த இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்றது எப்பயும் ஆல்வேஸ் எல்லா நேரங்களிலேயும் வித்தவுட் சீசிங் அப்படின்னா நிறுத்தாதீங்கன்னு சொல்லி அர்த்தம். ஜெபம் பண்ணிகிட்டே இருங்க. எப்படி இது மிஸ்இன்டர்பிரட்டட் ஆகுது, எப்படி இதை நம்ம தவறான வியாக்கணம் தவறான முறையில் புரிந்து கொள்கிறாங்க அப்படின்னா, மக்கள் எப்பொழுதும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணி சொல்லப்பட்டிருக்கு, அதனால் நாங்கள் எப்பொழுதும் ஜெபத்தில் இருப்பேன், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அந்த அர்த்தத்தில் சொல்லப்படலை. ஒன்று. ரெண்டாவது, எந்த ஒரு மனிதன் அந்த இடைவிடாத ஜெபத்தில் நிலைத்திருக்கிறானோ பின்பற்றுகிறானோ அந்த மனிதனுடைய இருதயம் எப்பொழுதும் சந்தோஷமுள்ளதாக இருக்கும். அதில் சொல்லுவது புரியுதா? எங்கே ஒரு மனுஷன் தொடர்ந்து ஜபித்து கொண்டு அது தொடர்ந்து ஜபிங்களோட அர்த்தத்தை நான் சொல்லும் பொழுது இன்னும் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. நான் கடைசியில் தான் நான் சொல்ல வரேன், என்னை அதை பேசிட்டு. அப்போ அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் அல்லது சொல்லப்பட்ட அந்த வசனுடைய அர்த்தம், எங்கே இடைவிடாமல் ஜபிக்கக்கூடியதான ஒரு மனிதன் இருக்கிறானோ அந்த மனிதனுடைய இருதயம் எப்பொழுதும் கடவுளுக்குள்ளாக சந்தோஷமாக இருக்கும். அப்போ எங்கெங்கெல்லாம் ஜெபம் குறைகிறதோ, ஜெப வாழ்வு குறைகிறதோ, ஜபிக்கிற காரியங்கள் குறைவுபடுகிறதோ, அப்பொழுது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் கடவுளுடைய சந்தோஷத்தை இழந்து போகிறான். கடவுளுடைய சந்தோஷம் அவன் பார்க்க முடியாமல் போகிறான். இதுதான் இருக்கிற பிரச்சனை. அதனால தான் தானாக சந்தோஷத்தை கண்டுபிடிக்க பல வகைகளை முயற்சி செய்கிறான். மனிதன் சுயநலவாதியாக மாறி போகிறான் கடவுளை மறந்ததுனால. அப்போ இங்கே இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் சொல்லக்கூடியதான விஷயம் என்னன்னா, எப்பொழுதும் கடவுளோடு கூட இருக்கக்கூடியதான அந்த நிலையான உறவை, ஐக்கியத்தை விட்டு விடாதீர்கள். அதான் அதனுடைய அர்த்தம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு அர்த்தம், கடவுளோடு கூட நீங்கள் வைத்திருக்கக்கூடியதான நிலையான உறவை, ஐக்கியத்தை விட்டுறாதீங்க. அதை இன்னொரு முறையில் நான் சொல்லணும்னா, டிஎல் மூடி சொன்னதான ஒரு வார்த்தை, நான் எப்பொழுதும் அதிக நேரம் ஜெபிக்கிறவன் கிடையாது, என் ஜெபம் 5 நிமிஷத்துக்கு மேலே இருக்காது. அப்போ பார்த்தியா, இதை சொல்ல நீ என்ன நினைக்கிற? இது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்ததுங்க. 2013, 12, 13 ஏற்காட்டில் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறோம், சிறுவர் ஊழியம். அங்கே இருக்கக்கூடியதான கேர்டேக்கருக்கு என் மேலே மன வருத்தம். அந்த மன வருத்தத்தை சர்ச்சில் லீடர்ஸ் வரும்போது கேட்குறாங்க, இந்த பாஸ் சரியில்லை, இந்த பாஸ் சரியே இல்லை, இவர் செய்கிறதெல்லாம் சரியில்லைன்றாங்க. அப்போ அந்த சர்ச் மக்கள் கேட்குறாங்க, எதில் சரியில்லைன்னு சொல்கிறீங்க, என்ன அப்படி தப்பு பண்ணுறாரு? இவர் ஜெபம் பண்ணால் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணதில்லை, சீக்கிரமாக முடிச்சிடுறாரு, அந்த கையை காலை ஆட்டி என்ன சொல்ல அந்த மாதிரிலாம் அவர் ஜெபம் பண்ணதில்லை, ஏதோ பேசுகிறது போல் பேசிட்டு போகிறாரு, இது எங்களை ஜெபத்தில் வழி நடத்துகிற மாதிரியே தெரியல, அதனால் இவர் பண்ணுறதெல்லாம் சரியில்லை, ஒரு கள்ள உபதேசியாராக இருக்க பண்ணதான பயம்லாம் எனக்குள்ளாக இருக்குங்க. நிறைய இடங்கள் அதே மாதிரி தான் இங்கே நீங்கள் பார்ப்பீங்க. ஜெபம் என்பது சுருக்கமானது. டிஎல் மூடி சொன்னது என்ன நான் சொல்ல, டிஎல் மூடி சொன்னது, நான் அதிக நேரம் ஜெபிக்கிற ஜெப ஆள் கிடையாது. என் ஜெபம் 5 நிமிடத்திற்கு மேலே போனது கிடையவே கிடையாது. ஆனால் ஒவ்வொரு 5 நிமிடத்திற்கு ஒரு முறையும் நான் ஜெபிக்காமல் இருந்ததில்லை. 5 நிமிஷத்துக்கு மேலே நான் ஜெபிக்க மாட்டேன். அடுத்து அவர் அதோடு கூட நிறுத்தலை. அடுத்து அவர் சொல்கிறாரு, 5 நிமிடத்திற்கு ஒரு முறையாவது நான் ஜெபிக்காமல் இருந்ததே இல்லை. ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பாருங்க. எப்போவுமே அவர் அது என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஜெபம் என்பது கடவுளோடு கூட இருக்கக்கூடியதான உறவு. அவரை எப்பொழுதும் நினைக்க தவறாதீங்க. அவர் எப்பொழுதும் அவரை நீங்கள் நினைக்க தவறாதீங்க. ஒரு காரியத்தை நம்ம செய்கிறோன்னா அந்த செய்யக்கூடியதான காரியத்தை அவரிடத்துல ஒப்பு கொடுங்க. பேசுகிறோம், சாப்பிட்றோம், நடக்கிறோம், வேலை செய்கிறோம், அநேக வேலையை தவறு செய்கிறோம், மன்னிப்பு கேட்க கடவுளை மறக்காதீங்க. அதுதான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுது. ஒரே இடத்துல முட்டி போட்டு ரூம் கதவை சாத்திக்கிட்டோ, இல்லை எங்கேயாவது ஒரு மலையில் போய் உட்காந்துக்கிட்டு நான் கடவுளோட ஜெபத்தில் இருக்கிறேன், டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு அந்த கதவை சாத்தி உட்காந்துட்டு இருக்கிற வேலையெல்லாம் கிடையாது. நம்முடைய எண்ணத்திலேயும் நம்முடைய உறவிலேயும் கடவுளோடு இருக்கிற ஐக்கியத்திலேயும் அவரை விட்டு பிரியாமல், அவர் இல்லாமல், அவருடைய நினைவு இல்லாமல் இருக்காதீங்க. அப்போ எந்த ஒரு மனிதனுடைய நினைவிலும் எண்ணத்திலேயும் செயலிலேயும் அடிக்கடி கடவுளை நினைக்கிறானோ அந்த மனிதனுடைய இருதயம் எப்பொழுதும் சந்தோஷம் உள்ளதாக இருக்கும். அப்போ இடைவிடாமல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நமக்கும் மக்களுக்கும் ஏதோ தூரமாக இருக்கிறோம், ஒரு கனெக்ஷனே இல்லாமல், ஒரு இணைப்பே இல்லாமல் இருக்கிறோம். ஸோ அதுபோல தான் ஒரு நல்ல மனிதனுடைய அல்லது கடவுளுடைய பிள்ளைய இருதயம் என்பது கடவுளோடு கூட உறவை எப்பொழுதும் தேடுவதாக இருக்க விரும்புவதாக இருக்கும். கடவுளோடு கூட உறவாடுவதும் அவரோடு கூட ஐக்கியப்படுவதும் ஜெபம்னு சொல்லியிருக்கு. இயேசுவானவர் தம்முடைய ஊழிய நாட்களில் இரவு நேரம் முழுவதும் ஜெபித்தார்னா கடவுளோடு கூட அவர் என்ன பண்ணியிருந்தார், பிதாவோடு கூட. ஸோ எல்லாரும் அதனுடைய காரியத்தை தன்னுடைய பகல் நேரத்தில் ஊழியத்தில் அவர் வெளிப்படுத்துகிறார். எதனாலும்
எதை செஞ்சாலும் பிதாவுக்கு, எதை செஞ்சாலும் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணார், எதை செஞ்சாலும் பிதாவை கேட்டார். அவருடைய சித்தம், அவருடைய நோக்கம் எப்போ பார்த்தாலும் அவருடைய மைண்டு ஃபுல்லாக அதுவாகவே இருந்துச்சு. இப்போ நான் ஒவ்வொரு காரியத்தை நான் செய்யும் பொழுதெல்லாம் நான் கடவுளை நினைக்கிறேன்னா ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லி அர்த்தம். ஆண்டவரே, இந்த காரியத்தை நான் செய்கிறேன், இதை உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன், இது நல்லது கெட்டதாக எனக்கு இது தெரியாது, நான் செய்கிற காரியத்தில் நல்ல விஷயமா தான் இதை நீங்கள் ப்ளஸ் பண்ணுங்கள், தவறாக இருந்தால் என்னை இதில் விலக்கி போடுங்க. ஆண்டவர், இப்போ சாப்பிட்றேன், உங்களை நான் நினைக்கிறேன், இதை நீங்கள் கொடுத்த ஈவு என்னுடைய உழைப்பினாலேயோ என்னுடைய பலத்தினாலேயோ வந்தது கிடையாது. நிச்சயமாக நீங்கள் எனக்கு இரக்கம் பாராட்டலாம், இந்த உணவு எனக்கு கிடைக்காது. கொடுத்த உணவிற்காக நான் நன்றி சொல்கிறேன். இதை நிறைய முறை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஆண்டவர், இப்போ நான் வேலைக்கு போகிறேன், என்னை பலப்படுத்துங்க, நான் பாதுகாப்பாக போகணும். ஏதோ என்னுடைய எண்ணம், என்னுடைய முயற்சி, என்னுடைய அறிவு, நான் பத்திரமா வண்டி ஓட்டி பார்த்தியா அப்படி சொல்கிறதுக்குலாம் எதுவுமே இல்லை. எப்போ எது வேணாலும் இந்த உலகத்தில் நடக்கலாம். நான் ஒரு இடத்துல புறப்பட்டு ஒரு இடத்துக்கு நான் போகிறேன்னா உங்கள் பாதுகாப்பு, அதற்காக நான் ஆண்டவரே என்னை பாதுகாப்பாக போய் சேருவதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. ஸோ இப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் இதுதான் இடைவிடாமல், அப்படி நாம் கடவுளோடு கூட தொடர்பில் இருக்கிறோம், கடவுளுடைய உறவில் நாம் ஐக்கியப்பட்டிருக்கிறோம். நான் அந்த மனதில் எப்பொழுதுமே சந்தோஷம் இருக்குது. ஏன், இப்போ நம்ம பிரச்சனையில் நம்ம கடவுளை பார்க்கறத விட்டு பிரச்சனையை பார்க்க ஆரம்பிச்சிடறோம். எப்போ பார்த்தாலும் பிரச்சனையே யோசனை பண்ணிட்டு இருக்குது. கடவுளை யோசிக்கிறதுக்கு நேரமே இல்லை. பைபிளை வாசி ஜெபம் பண்ணு, எங்கெங்க பைபிளை திறந்தால் உட்கார. ஏன்னா எனக்கு இருக்கிற பிரச்சனை அப்படி கிறிஸ்தவங்கிட்ட காணப்படக்கூடிய மிக மோசமான பழக்கம். அதில் இன்னொரு பிட்டை வேறு போடுவாங்க. உங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி வந்திருந்தா தெரியும், நீங்கள் இல்லை, அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது? இருந்து பாருங்கள் எங்கள் நிலைமையில். ஒவ்வொருத்தருடைய நிலை வேறங்க. எல்லாருமே கஷ்டத்தில் தான் இருக்கிறோம், எல்லாருமே பிரச்சனைக்குள்ளாக தான் இருக்கிறோம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே எல்லா மனுஷனும் ஒவ்வொரு பிரச்சனையில் தான் இருக்கான். ஏதோ ஒவ்வொரு வடிவம், ஒவ்வொரு ரூபம், ஒவ்வொரு விதம். இதில் நீ இருந்து பாரு, நான் இருந்து பாரு, அதெல்லாம் கிடையாது. ஜெபம் பண்ணுங்க, பைபிளை வாசிங்க, கடவுளுடைய என்ன சொல்லுது வார்த்தையை வாசிங்க. எங்கே முடியுது? முழங்கால் படிக்கிட்டால் பிரச்சனை தான் கண்ணுக்கு வருது, பைபிளை தோற தான் எனக்கு இருக்கிற போராட்டம் தான் கண்ணுக்கு வருது, மனசே போக மாட்டேங்குது. மனசில் கடவுள் இருந்தால் தானே, நினைப்பில் கடவுள் இருந்தால் தானே. நம்ம தான் நினைப்பு மனசை ஃபுல்லாக பிரச்சனையிலே வச்சுட்டு இருக்கிறோம், போராட்டத்திலே நம்ம வச்சுட்டு இருக்கிறோம். ஆண்டவர் நல்லவர், எதற்கு அதை கொடுத்து அவர் பார்த்து கொடுத்த ஆண்டவர், அனுமதித்த ஆண்டவர், கொடுத்தது தவறு, அனுமதித்ததான ஆண்டவர். மீண்டும் நான் சொல்கிறேன், கொடுத்த ஆண்டவர்ன்றது தவறு, அனுமதித்ததான ஆண்டவர் என்பது சரி. என் வாழ்க்கையில் கடவுள் இதை அனுமதித்து இருக்கிறார்னா அவருடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேற போது, பொறுமையோடு இருப்பான். அதையே நான் கடவுளை பார்க்குறேன், அவர் என்னை பலப்படுத்துவார். கடவுளை பார்க்குறேன், அவர் அவருடைய சமாதானத்தில் நினைப்பார். நான் கடவுளை பார்க்குறேன், அவர் என்ன எல்லாவற்றிலிருந்து பாதுகாப்பார். அந்த சந்தோஷத்தோடு போகிறத விட்டுட்டு நான் தனிப்பட்ட முறையில் என்னுடைய பிரச்சனைகளுக்கு அதிக கவனம் கொடுக்க தர பொழுது அவரோடு கூட அவரை விட்டு நான் தள்ளி தான் நிற்கிறேன், தவிர நினைப்பிலையா இல்லை. ரெண்டாவது விஷயம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. கடவுளோடு கூட இருக்கக்கூடியதான உறவில் எப்பொழுது முடியும்? எப்பொழுதும் சந்தோஷம் இருக்க முடியும். எப்போவும் நம்ம கடவுளை நாம் நினச்சிட்டு இருந்தோமா? எப்பொழுது ஒரு மனிதன் கடவுளை அதிகமாக நினைக்கிறானோ அப்பொழுது அவனுடைய மனது சந்தோஷமாகவே இருக்கும். சந்தோஷமான மனுஷன் 18வது வசனம் எல்லாவற்றிலையும் நன்றி சொல்லுவான். 18வது வசனம் எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்க. எல்லாத்துக்கும் ஒரு மனுஷனால் நன்றி சொல்ல முடியுமானா நிச்சயமா முடியுங்க. எல்லாவற்றிலையும் நன்றி சொல்ல முடியும். யாரால முடியும்னா மேலே சொல்லப்பட்டதான 2 காரியங்கள், எப்பொழுதும் எப்பொழுதும், இடைவிடாமல் எப்பொழுதும். அப்ப எல்லாவற்றிலும் நன்றி சொல்லுங்க. எல்லாவற்றிற்காகவும் அல்ல, கிவ் தேங்க்ஸ் ஃபார் ஆல் திங்ஸ் இல்லை, கிவ் தேங்க்ஸ் இன். ஆங்கிலத்தில் அப்படி தாங்க இருக்கு, ஆங்கில வசனம் எதாவது இருக்கு. எப்படி இருக்குங்கய்யா ஜான்? அது எப்படி இருக்குய்யா? 18வது வசனம் கிவ் தேங்க்ஸ் ஃபார்ன்ற வார்த்தை இருக்கா? இன். இப்போ எல்லாவற்றிற்காக நன்றி சொல்லுங்கள் அப்படின்னா நிறைய பேர் தப்பாக புரிஞ்சும். அதுக்காக தான் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன். எந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் அப்படின்னா எல்லாவற்றிற்காக, எல்லாவற்றிலேயும், எல்லாவற்றிற்காகவும். இங்கே எல்லாவற்றிலேயும் அப்படி தமிழ் எப்படி இருக்கு? எல்லா வார்த்தைகள், அதான் சொல்ல, வார்த்தைகளில் கவனமாக, எல்லாவற்றிலேயும், எல்லாவற்றிற்காகவும் இல்லை. எதை நான் சொல்ல வரேன்னா புரிஞ்சுங்க. ஏன்னா கிறிஸ்தவங்க நிறைய தப்பு பண்ணுறது அதுதான் கடவுளை புரிஞ்சிக்காமல் போகிறது. கடவுளே எனக்கு இந்த வியாதியை கொடுத்தீங்க அதுக்காக நன்றி. ஏன்னா எல்லாவற்றிலும் நன்றி சொல்லிட்டார் இல்லையா? இந்த வியாதியை கொடுத்ததற்காக நன்றி சொல்லலை. ஆண்டவரே என் வாழ்க்கையில் இந்த போராட்டத்தை அனுமதித்ததற்காக, தட்ஸ் மீன் ஃபார், இந்த கஷ்டத்தை நீங்கள் எனக்கு கொடுத்தீங்க பார்த்து அனுபவிச்சு அதுக்காக நன்றி சொல்கிறேன். ஆண்டவர் என்ன நீங்கள் இப்படி வியாதியில் கொண்டு அதுக்காக அதற்காகன்ற காரியத்தை போல, ஆண்டவரே நான் பாடுகளில் இருக்கிறேன், ஆனால் இந்த நிலைமையில் என்ன உமக்கு நன்றி சொல்ல வைத்திருக்கிறீரே. நான் வியாதியில் இருக்கிறேன்,
இந்த நிலைமையில் நானும் நன்றி சொல்ல என்ன நீரை வச்சுருக்கிறீங்களே. ஸோ அதை தான் அங்கே சொல்ல வருது. நிறைய பேர் வந்து மாற்றி சொல்லுவீங்க, நினச்சிப்பீங்க. தயவுசெய்து அந்த தவறுக்குள்ளாக போக வேண்டாம். ஏன்னா ஆண்டவர் அனுமதிக்கிறார், அவருடைய சித்தமும் நோக்கமும் நிறைவேறுது. ஆண்டவர் அதுக்காக என் வாழ்க்கையில் அனுமதித்ததற்காக நன்றி அல்ல, இந்த சூழ்நிலையிலும் என்னை வைத்திருக்கிறீரே அதற்காக உமக்கு நான் நன்றி சொல்ல. உங்க நினைக்கிறேன், வியாதி தான், வியாதியில் இருக்கிறேன் ஆனாலும் உங்களை நான் நினைக்கிறேன் இல்லையா, கஷ்டத்தில் இருக்கிறேன் ஆனாலும் உங்களை நான் நினைக்கிறேன் இல்லையா. அதான் இடைவிடாமல் சோபனுங்க நினைக்கிறது. பிரச்சனை போராட்டம் தான், ஆனால் போராட்டம் என் கண்களுக்கு முன்னால் வரல, உங்களை நான் நினைக்கிறேன் இல்லையா, அதற்காக நான் நன்றி சொல்கிறேன். நான் இருப்பதினால் இருந்து உம்மை நினைப்பதினால் நான் உனக்கு நன்றி சொல்ல. அதான் எல்லாவற்றிற்காக நன்றி சொல்லுங்க. எல்லாவற்றிற்கான இந்த நிலையில் நான் இருந்தாலும் மறக்காமல் வைத்திருப்பதற்காக நன்றி. இந்த நிலையில் நான் இருந்தாலும் உமக்காக ஆண்டவர் உம்மிடத்தில் நான் நிரூபிப்பதற்காக வைத்திருப்பதற்காக நன்றி. அப்படி பாருங்க, ஒரு அம்மா இருந்தாங்க, தான் பிள்ளையை குறித்து எப்போவுமே பயம். ஒரு நாள் வெளியூர் போயிருக்கிறாங்க, திடீர்னு 2 ராத்திரி எந்திரிச்சிட்டாங்க. அவங்க பையனை குறித்து கவலை, பையன் கெட்டு போயிடுவானோ, வீட்டுக்கு அடங்காமல் போயிடுவானோ, சொல்கிற பேச்சை கேட்காம போயிடுவானோ. ஸோ பயங்கர பயம். மணியை பார்த்தா மணி 2 மணி, இதுக்கு மேலே தூங்க முடியாது. என்னதான் மனசை அமைதிப்படுத்திட்டு படுக்கலானாலும் பார்த்தாலும் பதட்டம் அதிகமாகுது. தவிர அவனை குறித்தான எண்ணங்கள், அவன் எப்படி ஒழுங்குபடுத்த போகிறான், எப்படி இருக்க போகிறான், என்ன செய்ய போகிறான், எப்படியே போனானே வாழ்க்கை கெட்டு போயிருமே, இப்படியே போனானா அந்த பையன் மோசமானவனா போயிடுவான எண்ணம் போட்டு உழுக்க அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாத சூழ்நிலை. இப்படியே பார்க்குறாங்க, டைமை பார்க்குறாங்க, இதுக்கு மேலே தூங்க முடியாது அப்படியே எண்ணத்துக்குள்ளாக வந்து மனம் தடுமாறுகிறதான பொழுது ஒரு உணர்வு அவர்களுக்குள்ளாக ஏற்படுகிறது. அதாவது கடவுள் பேசுவது, கடவுள் உணர்த்துவது போல. சூழ்நிலைகளையும் பிரச்சனைகளையும் பார்ப்பதை நிறுத்து, கடவுளுடைய வார்ப்பதை பார்ப்பதற்கு ஆரம்பி, கடவுளுடைய வாக்குறுதிகளை பார்ப்பதற்கு ஆரம்பி. எண்ணம் உன் பையன் கெட்டு போயிடுவானோ, உன் பையன் அடங்காமல் போயிடுவானோ, ஏன் என் பையன் இப்படி இருக்கிறான், மோசமானவனா அப்படின்ற எண்ணத்தை எல்லாம் நிறுத்திட்டு கடவுளாகிய நான் உனக்கு சொல்லி இருக்கிறதான, உனக்கு வைத்திருக்கக்கூடியதான வாக்குறுதிகளை நினைவில் கொள் அப்படின்ற எண்ணம் அவர்களுக்குள்ளாக வந்ததான். நேராக போய் முட்டி போட்டாங்க, பைபிள் எடுத்தாங்க, கடவுளுடைய வார்த்தையை வாசித்ததான ஒரு வார்த்தை பிலிப்பியர் 4:7. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மனப்பாட வசனம், நான் சொன்ன திருப்பி நீங்கள் சொல்லிடுவீங்க. பிலிப்பியர் 4:7. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக. இப்ப கேள்வி, எப்பொழுது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து, எல்லாவற்றையும் அப்படின்னா பேட் ஆர் நான் சொல்ல புரியுதா? அது நல்லதோ கெட்டதோ, அது வருத்தமோ சந்தோஷமா, எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றிலேயும் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்துடனே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான. இப்போ அந்த அம்மா ஜபிக்கும் போது வசனம் வந்தோன்னே மிஸ் ஆன ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சாங்க. என்ன மிஸ் ஆன ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் என் ஜபத்தில் கடவுளை பற்றியே நான் குறை சொல்லிட்டு இருந்தேன், பிரச்சனையே பார்த்து நான் பேசிட்டு இருந்தேனே தவிர கடவுளுக்கு நன்றி சொல்ல நான் என்ன பண்ணிட்டேன், நான் மறந்துட்டேன். கடவுளுக்கு நன்றி சொல்ல அங்கே சொல்ல எல்லா வீட்டிலையும் ஸ்தோத்திரம்னா இந்த 5000 தோத்திர பலி 10,000 தோத்திர பலி புத்தகத்தை வாங்கி வச்சுக்கிட்டு ஆண்டவரை உங்க தோத்திரம். தயவு செஞ்சு நம்ம மக்கள் அப்படி செய்யாதீங்க. அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா தவறான பாதையில் நீங்கள் போயிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி அர்த்தம். நீங்கள் இன்னும் கடவுளுக்கு அந்த வேதத்துக்குள்ளே நீங்கள் வரலன்னு சொல்லி அர்த்தம். நான் ஓப்பனாக சொல்ல கண்டிக்கிறேன். நான் 5000 ஸ்தோத்திர பலி அங்கே வீட்டில் வச்சு படிக்கிறது, 10,000 ஸ்தோத்திரம், அங்கே ஸ்தோத்திரம் அப்படின்றது நன்றி சொல்லுங்கன்னு இருக்குது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் நன்றியுடனே கூடிய விண்ணப்பத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போ எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிற மனுஷன் யாராக இருப்பான்? ஜபிக்கிற மனுஷனாக இருப்பான். கடவுளோடு கூட உறவில், ஜபம் என்பது கடவுளோடு கூட உறவில் நிலைத்திருக்கக்கூடியவன். கடவுளுடைய உறவில் நிலைத்திருக்கிற மனுஷன் அவன் சந்தோஷமாக இருப்பான். சந்தோஷமாக இருக்கிறவன் எப்பொழுதும் கடவுளுக்கு நன்றி சொல்றவனாக இருப்பான். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த இருதயம்தான் ஆரோக்கியமான திருச்சபையில் இருக்கக்கூடியதான ஒரு நல்ல மனிதனுடைய இருதயம். அந்த இருதயம் எப்பொழுதும் கடவுளுடைய உறவை தேடும், கடவுள் அல்லதான சந்தோஷத்தை அது அனுபவிக்கும்.
அந்த சந்தோஷத்தினால எப்பொழுதும் நன்றி சொல்லக்கூடியதான ஒரு மகனாக அல்லது நன்றி சொல்லக்கூடியதான மக்களாக அவங்க இருப்பாங்க. நாம் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? நான் முன்னே சொல்கிறேன், சர்ச்சுனா நாம தான். நான் ஒரு ஆரோக்கியமான சபையாக இருக்கிறேன் அப்படின்னா இந்த 3 காரியங்களும் என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுதா? இதை விட ஒரு மிகப்பெரிய குழப்பமே என்ன தெரியுமா? அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்லுது, எல்லாவற்றிலேயும் கடவுளுக்கு ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள். வாசிங்க ஐயா. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே. அப்படி செய்வதே எப்படி செய்வதே? எப்படி செய்வதே? ஹலோ, எப்படி செய்வதே? எப்பொழுதும் சந்தோஷமாயிருந்து இடைவிடாமல் ஜெபம் பண்ணி எப்பொழுதும் நன்றி சொல்லுவதாக இருக்கிற இப்படி. நான் சொல்ல போறீங்களா? நீங்கள் 18வது வசனத்தை மாத்திரம் நீங்கள் தனியாக எடுத்தீங்கன்னா நாம் என்ன அந்த சூழலுக்குள்ளாக போகலை. அவர் என்ன சொல்ல வரான்னு தெரியல. எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரங்கள் செய்யுங்கள், இப்படி செய்வதுன்னு சொல்லி பவுல் சொல்லுவது 16வது வசனத்தையும் கொண்டு வந்து இணைக்கிறாரு, 17வது வசனத்தையும் கொண்டு வந்து இணைக்கிறாரு, 18வது வசனத்துடைய முற்பகுதியும் கொண்டு வந்து இணைக்கிறார். சந்தோஷமாக இருந்து கடவுளுடைய உறவில் நிலைத்திருந்து அவருக்கு நன்றி சொல்லுறவர்களாக இருக்கணுன்றது தான் கடவுளுடைய விருப்பம். இன்றைக்கி நிறைய பேர் கேட்குறது, என் வாழ்க்கையை குறித்து கடவுளுடைய சித்தம் என்ன, ஏதாவது கேட்டு சொல்லுங்கள் பிரதர், ஏதாவது நீங்கள் ஜெபம் பண்ணி சொல்லுங்கள் பிரதர். என் வாழ்க்கையுடைய நோக்கத்தை என்னால் கண்டுபிடிக்க முடியல, கடவுள் என் வாழ்க்கையில் என்ன சித்தத்தை வச்சிருக்கிறார் என்னால் தெரிஞ்சிக்க முடியல, தயவு செஞ்சு யாராவது சொல்லுங்கன்னு தடுமாற்றம் இருந்ததுன்னா அவர் வைத்திருக்கக்கூடிய நோக்கங்களில் இதுவும் ஒன்று. அவர் எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு விரும்புகிறார், அது அவருடைய நோக்கம், அவருடைய விருப்பம். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறார், அது அவருடைய நோக்கம், அவருடைய விருப்பம். அதோடு கூட சேர்ந்து அவருடைய மிக முக்கியமான விருப்பம், அவருடைய நோக்கம் என்னன்னா, இங்கே இருக்கிற ஒவ்வொருவரை குறித்து அல்லது நீங்கள் ஏதாவது என் வாழ்க்கையில் கடவுள் ஏதாவது வச்சிருக்கிறாரா, அவருடைய நோக்கம் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்க விரும்புன்னா இந்த பிரைமரி பர்பஸ் இது 3. எப்பொழுது நீங்கள் அவருக்குள்ளாக சந்தோஷமாக இருக்கணும், இடைவிடாமல் அவருடைய உறவில் நீங்கள் நிலைத்திருக்கணும், எல்லாவற்றிற்காக நீங்கள் அவருக்கு நன்றி சொல்ல. இதை தாண்டி பெரிய நோக்கத்தையும் பெரிய விருப்பத்தையும் அவர் ஒன்றும் வைக்கலை. ஒருவேளை நீங்கள் இந்த உலகத்தில் நான் பெரிய மாட மாளிகை கோபுரங்களோடு ஒரு சந்தோஷமான அந்த வாழ்க்கை இதுதான் என் வாழ்க்கையில் கடவுளுடைய விருப்பமானா அப்படி எதுவும் இந்த வார்த்தையில் சொல்லலைங்க. அப்படி எதுவும் இந்த வார்த்தையில் சொல்ல. பாடுகளுக்குள்ளான சந்தோஷம், பிரச்சனைகளுக்குள்ளாதான அமைதி, கஷ்டங்களுக்குள்ளான ஒரு நிம்மதியான ஒரு மனதை தான் கடவுள் தரேன்னு சொல்லி இருக்கிறாரு. தவிர வேறு எந்த ஒரு காரியத்தை அவர் இங்கே ப்ராமிஸ் பண்ணவே இல்லை. அது அவருடைய நோக்கம்னு விசித்தான் நாங்கள் சொல்லவே இல்லை. அவருடைய விருப்பம் அவரை போல் நம்ம பரிசுத்தராக இருக்கிறோம், அவரை போல் நம்ம நன்மை செயலாக இருக்கோம். அவருடைய விருப்பம் நம்ம எல்லாருமே ரட்சிக்கப்படணும், அவருடைய விருப்பம் நம்ம எல்லாருமே அவருடைய பிள்ளைகளாக இருக்கணும். இதையும் தாண்டி அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவருடைய சித்தம், அவருடைய நோக்கம், அவருடைய விருப்பம். தயவு செஞ்சு இன்னைக்கு இந்த கேள்வி உங்கள் வாழ்க்கையிலேருந்து விட்டுடுங்க. ஆண்டவரே, என்னை குறித்தான உடைய நோக்கம் என்ன, உங்கள் சித்தம் என்ன? பைபிள் ஃபுல்லாக தெரியலனாலும் கண்டுபிடிக்க முடியல. ஊழியக்காரன்ட்ட போய் தலையை கொடுத்தா சொல்லுவானா, ஜோசிக்காரனை தேடி போகிற மாதிரி, இல்லை சீட் எடுக்கிறவங்கள்ட்ட போனால் சீட் எடுத்து காட்டுவாங்களா, அந்த மாதிரி போய் யார்ட்டையாவது கேட்டால் சொல்லுவாங்களா அப்படின்னா அதெல்லாம் வேணாம். பைபிளை படித்தா பைபிளில் கிளியராக இருக்குது, எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் சொல்லி முடிச்சவர் அடுத்து சொல்றாரு, இப்படி அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து. கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்களை குறித்து. நீங்க என்ன பார்த்து சொல்ல, உன்னை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இதை தவிர வேற கிளியரா அவருடைய நோக்கத்தை வேற யாராலையும் சொல்ல முடியாது. அப்ப கஷ்டம் இருக்க, சந்தோஷமா இரு, அதான் அவருடைய சித்தம். ஜெபம் பண்ண முடியலையே, தயவு செஞ்சு கடவுளை நினச்சிக்கோ எல்லா நேரங்களையும், அதுதான் அவருடைய சித்தம். நீ கஷ்டத்தில் தான் அவர் ஒன்று நினைக்கிறார், அந்த உறவில் நினைத்து அதுதான் அவருடைய விருப்பம். கஷ்டத்தில் நான் அழுகுறேன் புலம்புறேன் அதெல்லாம் இல்லை, அவருக்கு நன்றி சொல்லியா பார்க்குறாரு, அதுதான் அவருடைய விருப்பம். அதனால தான் அவர் சொல்கிறாரு 1 கொரிந்தியர் 10:31, நீங்கள் எதை செய்தாலும், தயவு செஞ்சு நிறைய வசனங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்கம்மா, நல்லது, மனப்பாடத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் எதை செய்தாலும், புசித்தாலும் குடித்தாலும் அவருடைய தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று செய்யுங்கள். கொலோசியர் 3:17. இப்போ 1 கொரிந்தியர் 10:31, நீங்கள் எதை செய்தாலும்னா அந்த எதை செய்தாலும் நான் என்ன செய்யணும் அந்த ஒரு கேள்வி வந்தேன்னா அந்த கேள்விக்குண்டான பதிலை கொலோசியர் 3:17 வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது. எடுங்க, டக்கு எடுங்க. வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது. இப்போ நீங்க எதை செய்தாலும் என்ன சொல்றாரு?
வார்த்தையினாலாவது. அந்த வார்த்தைன்றது வேர்டு, கிரியன்றது லைஃப். வார்த்தைன்றது வேர்டு, கிரியன்றது லைஃப். அப்போ வார்த்தையினாலாவது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பேசக்கூடியதான எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எண்ணக்கூடியதான எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் பிதாவாகிய தேவனுடைய முன்னிலையில் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். ஒரே வார்த்தை. நம்ம எதை செஞ்சாலும் அவருக்கு நம்ம நன்றி சொல்கிறோமா? கஷ்டத்தில் இருந்தாலும் அவருக்கு நம்ம நன்றி, துன்பத்தில் இருந்தாலும் அவருக்கு நம்ம நன்றி, அல்லது சந்தோஷமான தருணம் இருந்தாலும் அவருக்கு நம்ம நன்றி. இதுதான் அவருடைய சித்தம். இதை அறிந்த மனது தான் நல்ல கிறிஸ்தவனுடைய இருதயம். இதை அறிந்த மனது தான். இப்போ எதை குறித்து நம்ம கவலைப்படவே எதை குறித்தான துக்கம்? கடவுள் இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். அவர் இருப்பது நமக்கு பலன், அவர் இருப்பது நமக்கு பலன், அவர் நமக்குள்ளாய் இருப்பதும் நம்மை வழி நடத்துவதும் அவருடைய பலன். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? ஆக இதுதான் நல்ல ஒரு கிறிஸ்தவனுடைய இருதயம் நான் சொல்லுவேன். கடவுளுக்குள்ளாக உண்மையாய் கடவுளை புரிந்து கொண்ட ஒரு ஹெல்த்தி அப்படின்றது சாப்பிட்ற சாப்பாட்டு இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஹெல்த்தின்றது இந்த எண்ணம் நம்மளை ஆரோக்கியமெல்லாம் வச்சுக்கும். கடவுள் இந்த உடம்பை நம்ம கொடுத்துருக்கிறாரா? கடவுள் இந்த உடம்பை நம்ம கொடுத்துருக்கிறாரா? நான் லேட்டாக புரிஞ்சுக்கிட்டு தான் நான் பாடத்தை சொல்லி உங்களுக்கு நான் முடிக்கிறேன். லேட்டாகி புரிந்து கொண்டா ரொம்ப காலம் கழித்து புரிஞ்சுக்கிட்டு தான் நான் பாடம். சங்கீதம் 139 சொல்லார், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாக உண்டாக்கப்பட்டபடியினாலே உண்மை நான் துதிப்பேன். இந்த மனிதனுடைய உடம்பு சாதாரணமாக இல்லை. இதில் இருக்கக்கூடியதான விஷயங்களாக நம்ம எடுத்து பேசணும்னா அறிவியல் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டது அவ்வளோ அதிசயம் நம்ம உடம்புல இருக்குது. அப்படி நம்ம உண்டாக்கி இருக்கிறோம். இந்த உடம்பை பாதுகாக்கிறது நம்முடைய வேலை. இந்த உடம்பை பாதுகாப்பது நம்முடைய வேலை. இந்த உடம்பை சரியான முறையில் பாதுகாப்பதற்கு 3 விஷயங்கள் நம்ம செய்யணும். என்னென்ன விஷயங்கள்? கட்டியா சாப்பாடு தான். ஓகே, குட். நல்லா தூங்கணும், அப்புறம் நல்லா உழைக்கணும். ஓகே, குட். இதை 3 வேறு மாதிரி நம்ம பிரித்தோம் அப்படின்னா, ஓய்வு, உணவு முறை, உடற்பயிற்சி. ஓய்வு, உணவு முறை, உடற்பயிற்சி. சரியான நேரத்துக்கு சாப்பிட்றவங்க நம்ம எத்தனை பேர்? என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அதெல்லாம் நான் கற்றுக்கிட்ட போட நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன்றத. உணவு முறை சரியான நேரத்திற்கு சாப்பிட்றது கிடையாது. ஏன்னா இதை குறித்தான அக்கறையே இல்லை. ஏதோ ஒன்று உள்ளே போனால் போகுது. ஏதோ கடவுள் கொடுத்த உடம்பு, இதை நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். இது ஒரு இப்போ உருவாக்குறாங்க, அந்த மாதிரி உருவாக்க முடியாது. இது கடவுள் நம்மை உருவாக்கி இருக்கிறார். மிகப்பெரிய சொத்து, மிகப்பெரிய கிஃப்ட் நமக்கு இந்த உடல். உணவு முறை, உணவு முறையில் நம்ம இன்னும் ஒழுக்கம் கிடையாது. எல்லாரையும் நான் சொல்லலை, தயவுசெய்து எல்லாரையும் நான் சொல்லலை. அதே போல் ஓய்வு. ஒரு சிலர் 12 மணி ஆனாலும் தூங்குறது கிடையாது, 1 மணி ஆனாலும் தூங்குறது கிடையாது, இல்லையா? அந்த கல்லீரல் கெட்டு போச்சு அப்படின்னா செரிமானம் சரியாகவே ஆகாது. அதனால தான் அல்சர்ன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த கல்லீரல் 11 மணிக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ நீ 10 மணிக்கு தூங்கினா அமைதியாக இருந்தீங்கன்னா அது ஒழுங்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதனால தான் இரவு நேரத்தில் உணவை நீங்கள் தூங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துருங்கன்றாங்க. இப்போ 6 மணிக்கு 7 மணிக்கு சாப்பிட்றவங்கள பார்த்தா நமக்கு பைத்தியகாரத்தனமாக இருக்குது. ஆனால் அவங்க தான் நல்லவங்க, அவங்க தான் உண்மையாக ப்ராப்பராக செய்கிறவங்க. அந்த உடம்பை பார்க்கறது கரெக்டான டைம். இப்போ நம்ம 10 மணிக்கெலாம் சாப்பிட்டோம் அப்படின்னா சர்க்கரை வியாதி வந்துடும். சர்க்கரை வியாதி வரத்துக்கு லேட்டாக இருந்தது. இன்னொன்று, இந்த சாப்பிட்டா எது கழிக்குது, சாப்பிட்டா நெஞ்செலாம் எரியுதுன்றான் பார்த்தியா? எதனால? இதெல்லாம் எக்ஸ்ட்ரா டிப்ஸு. எதனால இங்கே நம்ம சாப்பிட்ட ஒரு மாதிரி அந்த ஃபீலிங், இந்த அசிடிட்டி நம்ம சொல்லணும் இல்லையா? சாப்பிட்டா நீங்கள் எது கழிச்சு வருது, சாப்பிட்டோன்னு படுத்தா நெஞ்சிலேயே இருக்கிற மாதிரி இருக்குது. எதனாலங்க? 2 விஷயம்தான். ஒன்று, சரியான ஓய்வு இல்லை, அடிக்கடி டீ காஃபி குடிக்கிறது. அதிக டீ காஃபி குடித்தாலும், ஓய்வு சரியானபடி இல்லைனாலும், தூக்கம் சரியானபடி இல்லைனாலும் இது என்ன ஆயிரும்? தூக்கமெல்லாம் உணவு முறை. ஸோ இது எல்லாமே நமக்கு இந்த காரியத்தை கொண்டு வருது. அப்போ இந்த உடம்பை சரியான அந்த ஓய்வு, தூக்கம் என்பது சரியான முறையில் இருக்கணும், ஓய்வு என்பது சரியான முறையில் இருக்கணும். 2வது உடற்பயிற்சி. உடற்பயிற்சி இல்லைனாலும் முடிஞ்சு. அப்போ உணவு முறை, ஓய்வு, உடற்பயிற்சி, இது 3 இருந்தால்
நம்ம ஹெல்த் என்ன பண்ணலாம், சரியான முறையில் நம்ம பார்த்துக்கலாம். இது உலகத்தில் கொடுக்கப்பட்டதான இந்த உலக பிரகாரமான சரீரம். நம்முடைய ஆவிக்குரிய சரீரத்தையும் பாதுகாத்து கொள்வது நம்முடைய கடமை. அதனால தான் சொல்கிறார் இன்னர் மேன். அந்த இன்னர் மேனை பாதுகாத்து கொள்ளணும். எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கணும். இடைவிடாமல் கடவுளுடைய உறவில் நாம் நிலைச்சிருக்கணும். எப்பொழுதும் கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்லலாம் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா இன்னர் மணியை நம்ம என்ன பண்ணலாம், ஸ்ட்ராங்காக வச்சுக்கலாம். புரியுதா? அதுதான் ஆரோக்கியம்னு சொல்ல வரேன். உணவு முறையில், ஓய்வில், உடற்பயிற்சியில் இருக்கிறவன் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறான் அப்படின்னா, இந்த ஆரோக்கியமான மக்களுடைய இருதயம் என்பது இந்த 3 பழக்கங்களையும் கடைபிடிக்கிறவங்களாம் இருக்கான். எப்போ நான் ஜபத்தில் குறைவாக இருக்கிறேன், வீக். எப்போ நான் கஷ்டத்தில் சந்தோஷத்தை நான் இழந்து போகிறேன், வீக். எப்போ நான் கடவுளுக்கு எல்லா விஷயம் நன்றி சொல்ல நான் மறக்கிறேன், நான் வீக்கானவன், நான் பலவீனமானவன். அப்போ ஆரோக்கியமுள்ள மக்களுடைய இருதயம், சபை மக்களுடைய, திருச்சபை மக்களுடைய, கடவுளுடைய மக்களுடைய இருதயம் என்பது எப்பொழுதும் கடவுளுடைய ஒரு நிலைத்திருந்து அவர் தரும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அனுபவித்து அதற்காக கடவுளுக்கு நன்றி சொல்லக்கூடியதான மக்கள் தான் ஆரோக்கியமான மக்கள். அந்த மக்களுடைய இருதயம் தான் ஸ்ட்ராங்கான இருதயம். கண்களை மூடுவோம், ஜெபம்.